அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2026, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் 2026 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்துட்ருப்போம். ஸோ அந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கிறவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணி வேலை வாங்கணும் அப்படின்னாலேயும், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதி வேலை வாங்கணும் அப்படின்னாலேயும், ஸோ நீங்கள் வந்து பிறகு ஒரு 5 மெத்தடை கண்டிப்பாக வந்து பிறகு ஃபாலோ பண்ணணும். இந்த 5 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து பிறகு வரக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் யூஜிடிஆர்பி எக்ஸாமுடைய எண்டில் நீங்கள் போஸ்டிங் ஆர்டர் வாங்கி ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராகவும் அதிகாரியாகவும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் அந்த 5 மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் ஸ்டடி பிளான். ஃபஸ்ட்டு மெத்தட் ஸ்டடி பிளான். நிறைய பேர் வந்து பண்ணாக்க அந்த ஸ்டடி பிளான் போடுறதே கிடையாது. ஸோ இந்த ஸ்டடி பிளான் போடுறதுல வந்து பண்ணாக்க நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா உங்களுடைய டைமிங் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பிளான் போடணும். உங்களுக்கு வந்து பண்ணாக்கா எந்த யூனிட் வந்து பண்ணாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த யூனிட்டை பார்த்து வந்து பண்ணாக்கா நீங்கள் ஸ்டடி பிளான் போடணும். ஸோ இந்த ஸ்டடி பிளான் போடும்போது வந்து பாருங்க, ஸ்டடி பிளான் போட்டால் மட்டும் போதாது. நீங்கள் என்ன ஸ்டடி பிளான் போடுறீங்களோ அந்த ஸ்டடி பிளானை அன்னைக்கு டேயில் வந்து பாருங்க, நீங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, உங்களுக்கு டைமே இல்லைனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அந்த டேயில் இருக்கக்கூடிய அந்த பிளானை வந்து பாருங்க கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டடி பிளான் வந்து பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, நீங்கள் வந்து பண்ணால் நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒரு 10 டேஸுக்கு ஒரு ஸ்டடி பிளான் நீங்கள் கம்பல்சரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இன்றைக்கி வந்து பண்ணாக்கா டே 1 ஜனவரி வந்து பண்ணாக்கா 11. இன்றைக்கி வந்து பண்ணாக்கா நான் வந்து பண்ணாக்கா ஒரு யூனிட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா சைக்காலஜியில் நான் வந்து பண்ணாக்கா ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறேன். சைக்காலஜியில் வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு யூனிட் இன்றைக்கி வந்து பண்ணாக்கா இந்த யூனிட்டில் வந்து பண்ணாக்கா இத்தனை டாபிக் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷெட்யூல் போடுறேன். அப்போ இன்றைக்கி ஈவினிங் அந்த நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஷெட்யூலில் இருக்கிறத வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடணும். அப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கான ஷெட்யூல் போடணும். இப்போ ஜனவரி 11 ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஜனவரி 21 வரைக்கும் வந்து பண்ணாக்கா ஒரு 10 டேஸ்க்கு வந்து பண்ணாக்கா ஷெட்யூலில் போடுங்க. அந்த 10 டேஸ்க்கான ஷெட்யூலில் ஒவ்வொரு நாளைக்கான ஷெட்யூலையும் நீங்கள் முடிச்சுட்டு டிக் பண்ணுங்கள். எதுவுமே பெண்டிங் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் வந்து பண்ணாக்கா அந்த ஷெட்யூல் போட்டதுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும். எதுக்காக நம்ம ஷெட்யூல் போட சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஷெட்யூல் போட்டால் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம், இதை நம்ம படித்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரும். அப்போ அந்த டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிருவோம். கண்டினியூஸாக படிக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஷெட்யூல் போட்டால் அந்த ஷெட்யூலில் அன்றைக்கி முடிக்கணுன்றதில் வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா அதில் வந்து பண்ணாக்கா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ், அதாவது கண்டினியூஸாக வந்து பண்ணாக்கா படிக்க முடியும், இல்லைன்னா படிக்கவே முடியாது. ஸோ அப்போ வந்து பண்ணால் ஒரு 10 டேஸ்க்கு ஷெட்யூல் போடுறீங்க அப்படின்னா அந்த 10 டேஸ்க்கு எஃபெக்டிவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா சரியான திசையில் போயிட்டுருக்கோம் அப்படின்றதான் வந்து பண்ணாக்கா இதோடைய மீனிங். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஷெட்யூல் அப்படின்றது வெரி 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 எசென்ஷியல். அப்போ தான் நம்மளால் கண்டினியூஸாக படிக்க முடியும். செகண்டு, ஓன் நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ஓன் நோட்ஸ். இப்போ நிறைய பேருக்கு வந்து பண்ணாக்கா அந்த நோட்ஸ் எடுக்கிறதுல எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து பண்ணாக்கா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அப்போ எப்படி எடுக்கலாம் நோட்ஸு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா சார் நான் வந்து பண்ண வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு டைமே ரொம்ப லோவாக தான் இருக்குது, என்னால் எப்படி சார் நோட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக படிக்கிறேன். அந்த பேராகிராஃபில் வந்து பண்ணாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இயர் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அதை நான் நோட்ஸ் எடுப்பேன். ஏன்னா இயர் பேஸ்டு எனக்கு மறந்து போயிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் பேஸ்டு இருக்குது அப்படின்னாக்கா அதை நான் வந்து பண்ணாக்கா இன்ஸ் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் இன்ஸ் எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து பண்ணாக்கா என்னால் ஓனாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா அந்த பாயிண்டெல்லாம் நான் வந்து பண்ணாக்கா இன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இன்ஸ் அப்படின்றது வந்து பண்ணாக்கா நீங்கள் ஒரு பக்கம் படிக்கிறீங்க
படிக்கிறீங்கன்னா அதுலேருந்து மொத்தமே சேர்த்து ஒரு 5 பாயிண்ட் மட்டும் தான் இன்ஸ் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஒரு பக்கம் படிச்சுட்டு 3 பக்கம் நோட்ஸ் எடுத்திங்கன்னா அது யூஸே கிடையாது. சரிங்களா? ஏன்னா வந்து பாருங்க நீங்கள் அதுக்கு நீங்கள் மெட்டீரியலே டைரெக்டாக வந்து பாருங்க படிச்சுக்கலாம். மெட்டீரியலே புக்லேயே டைரெக்டாக படிச்சுக்கலாம். அப்போது எந்த விஷயம் உங்களுக்கு மறந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தான் நோட்ஸ் எடுக்கணுமே தவிர எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து வேறு யாரோ ஒருத்தர் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க, அதை படித்தா போதும் அப்படின்னா அது கண்டிப்பாக பத்தவே பத்தாது. அதுவும் இல்லாமல் வந்து பாருங்க ஒருத்தர் எடுத்து வச்ச நோட்ஸ் நமக்கு புரியாமல் கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பாருங்க இயர் பேஸ்டு எடுப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க சயின்டிஸ்ட் பேஸ்டு டே பேஸ்டு மட்டும் தான் எடுப்பேன்னு சொன்னேன். நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு யூஸே இல்லை, அந்த கண்டென்ட் புரியாமல் போயிடும். அப்போது நீங்கள் வந்து பாருங்க நோட்ஸ் எடுக்கும்போது நீங்களாக நோட்ஸ் எடுத்திங்கன்னா அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தவங்க நோட்ஸ் வந்து பாருங்க நம்ம படிக்கிறது வந்து பாருங்க அது தேவையில்லாத ஒரு விஷயம். நம்மளால் அது கம்ப்ளீட்டாக வந்து பாருங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியாது. நிறைய டைம் வந்து பாருங்க அது வந்து பாருங்க யூஸ் இல்லாமல் போயிடும். அப்போ ஓன் நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 எசென்ஷியல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு, கொஷின் ப்ராக்டிஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 6 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து பண்ணாக்கா நீங்கள் கொஷின் எடுத்து பார்க்கணும். சார் எனக்கு கொஷினே கிடைக்காது சார், நான் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஜிடிஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ உங்களுடைய மேஜர் வந்து பார்த்தா பாட்னி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய வந்து பார்த்தா அந்த நீட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற கொஷின்ஸாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஏன்னா பேசிக் கொஷினே நமக்கு வந்து பார்த்தா நிறைய தெரியாமல் போயிடும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தா ஜுவாலஜி இல்லை வந்து பார்த்தா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து பார்த்தா சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தா நம்மளால் வந்து பார்த்தா என்ன மிஸ்டேக்ஸ் வருதோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தா ஓவர் கம் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம கொஷின்ஸே பார்க்கல அப்படின்னா நமக்கு வந்து பண்ணாக்கா அது யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். நம்மளால் எக்ஸாமில் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியாமையும் போகலாம். ஸோ இது வந்து பண்ணாக்கா தேர்டு விஷயம். ஃபோர்த்து விஷயம் வந்து பண்ணாக்கா எப்போவுமே வந்து பண்ணாக்கா நம்ம மோட்டிவேட்டடாகவே இருக்கணும். அப்போ மோட்டிவேட்டடாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணாக்கா படிக்கிற அந்த ரூமில் உங்களுடைய நேம் எழுதி பக்கத்தில் வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு எழுதி ஏதோ ஒரு வந்து பண்ணாக்கா பிளாக்குடைய நேமை வந்து பண்ணாக்கா போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஊர் நேமை கூட போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் இதை பார்க்கும்போது வந்து பண்ணுங்க உங்களுக்கு நம்மளும் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகிடுவோம் அப்படின்னு அந்த ஒரு மோட்டிவேஷன் வரும். அந்த மோட்டிவேஷன் வரும்போது உங்களால் வந்து பண்ணாக்கா கண்டினியூஸாக வந்து பண்ணாக்கா படிக்க முடியும். உங்களால் வந்து பண்ணாக்கா அந்த எக்ஸாமில் வந்து பண்ணாக்கா சக்ஸஸும் பண்ண முடியும். இப்போ இது வந்து பண்ணாக்கா நீங்கள் வந்து பண்ண ஒரு யூஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நேமை எழுதி நீங்கள் வந்து பண்ணாக்கா ஒரு பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டு வச்சுங்க. பிடி அசிஸ்டன்ட் போட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போட்டு வச்சுங்க. உங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல் ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது அகைன் அண்ட் அகைன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு மோட்டிவேஷன் வரும். அந்த மோட்டிவேஷன் மூலிமா நீங்கள் வந்து பண்ணாக்கா ரெகுலராக வந்து பண்ணால் படிக்க முடியும். அது ரெகுலராக வந்து பண்ணாக்கா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எல்லாமே பண்ணுறதுனால உங்களால் வந்து பண்ணாக்கா வேலை நிச்சயமாக வாங்க முடியும். ஸோ லாஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ரிவிஷன். அப்போ இந்த ரிவிஷன் அப்படின்றது வெரி 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 எசென்ஷியல். அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி நீங்கள் படிக்கிற ஒரு விஷயத்தை அடுத்த நாள் மார்னிங் வந்து பண்ணாக்கா நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு படித்தது ஞாபகம் இருக்கும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் எல்லா கொஷினுக்கும் அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா நம்ம எக்ஸாம் போயிட்டு வந்துட்டு 4 கொஷினில் விட்டுட்டேன், இல்லை 5 கொஷினில் விட்டுட்டேன், நல்ல தெரிஞ்ச கொஷினை தப்பாக போட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணாக்கா கஷ்டம் வரும். நான் வந்து சொல்கிறது இப்போ நிறைய பேருக்கு வந்து பண்ணாக்கா டவுட் இருக்கும், சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ரிவிஷன் பண்ணால் என்னால் சிலபஸே முடிக்க முடியாது அப்படின்னா. இங்கே வந்து பண்ணாக்கா சிலபஸ் முடிக்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ கொஷின் நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ணுறோம் அதுதான் வந்து பண்ணாக்கா முக்கியமே தவிர சிலபஸ் முடிக்கிறது. அதுக்காக சிலபஸ் முடிக்கலைன்னா பரவாயில்லையா சார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பண்ணாக்கா 8 யூனிட் படிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இந்த 8 யூனிட்டில் வந்து பண்ணாக்கா 100 கொஷின் வருது. இந்த 100 கொஷினை நீங்கள் அக்யூரேட்டாக அடிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் போஸ்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் 10 யூனிட்டும் படிச்சுட்டு 10 யூனிட் தரவாக படிக்காமல் 10 யூனிட்லேருந்து 120 கொஷின் வருதுன்னு வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் 120 கொஷின் இல்லை ஒரு 150 கொஷின் வருது. அந்த 150 கொஷினில் உங்களால் 80 கொஷின் தான் தரவாக போட முடியுதுன்னா உங்களுக்கு போஸ்டிங்கே வராதில்ல. அப்போ அந்த ரிவிஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தாக்கா தெரியும்.
அப்போ நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போய் தான் அதை நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னா அது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா வந்து பிறகு எக்ஸாம் ஹால் போனதுக்கப்புறமா வந்து பிறகு நம்ம போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும், எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக எவ்வளோ கொஷின்ஸ் போடணும், அது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கணும். அதுதான் நமக்கு தேவையும் கூட. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருமோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பிறகு ஓவர் கம் பண்ணணும். அப்போ தான் வந்து பிறகு நம்மளால் வரக்கூடிய அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமாக இருக்கட்டும், அதில் நம்மளால் போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 5 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து பண்ணாக்கா உங்களால் இந்த 2026 வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு அரசு பள்ளியில் பிளாக் பிடி அசிஸ்டண்ட்டாகவும் இல்லை வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராகவும் நீங்கள் வேலையில் சேர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.